சில கப்புள்ஸ் நம்ம பார்த்தோன்னே நமக்கு தோணும், லைக் இவங்களாம் மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்னு தோணும். அதாவது நான் சொல்கிறேன் பார்வைக்கு மட்டும். புரியுதுங்களா? அவங்களோட பழகுறதெல்லாம் அப்புறம் ஓர வச்சுருங்க. வெறும் பார்வைக்கு மட்டும் த வே தே ஆர் லுக்கிங், ஓகேங்களா? த வே அவங்களுடைய கெஸ்டராக இருக்கட்டும், அவங்களுடைய மேனரிசம்ஸாக இருக்கட்டும், அவங்க பழகிக்கிற விதமாக இருக்கட்டும், நம்ம நினைப்போம் இவங்களாம் மேட் ஃபார் ஈச் அதர். அப்படியான கப்புள்ஸ்குள்ளே என்ன மாதிரி கிரக அமைப்பு இருக்கும் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? பண்ணுறீங்கன்னா கிரக பொருத்தம்னு ஒரு மெத்தட் இருக்குங்க. ஓகேங்களா? ஒரு ஆணோட ஜாதகமும் பெண்ணோட ஜாதகமும் சேர்த்து ஒரே கட்டத்துக்குள்ளே எழுதி அந்த கட்டத்துக்குள்ளே சேரக்கூடிய கிரகங்கள் பாசிட்டிவான கிரகங்களாக இருந்துச்சுன்னா பாசிட்டிவான இம்பாக்ட் ஏற்படுத்தும். இதை சொல்கிறது தான் கிரக பொருத்தம். ஃபார் எக்ஸாம்பிள் 2 கெமிஸ்ட்ரி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒரு கெமிக்கல், உங்கள் பார்ட்னர் ஒரு கெமிக்கல், ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு குடுவையில் ஊற்றுறோம். அது வெடிச்சிருச்சு அப்படின்னா உங்கள் 2 பேரில் பொருத்தம் இல்லை. அது ரெண்டும் ஊற்றின பிறகு பியூட்டிஃபுல்லாக இன்னொரு கெமிக்கல் உருவாகுதுன்னா உங்களுக்குள்ளே பொருத்தம் இருக்குது. ஊற்றின பிறகு ரெண்டுமே சேராமல் பட்டும் படாமையே இருக்குது அப்படின்னா பொருத்தம் இல்லை. இதுதான் மேட்ரு. ஸோ இப்போ ஒரு வேளை ஒருத்தர் ஜாதகத்தில், ஓகேங்களா, செவ்வாயும் சுக்கிரனும், உங்களுடைய செவ்வாயும் உங்கள் பார்ட்னருடைய சுக்கிரனும் ஒரே கட்டத்துக்குள்ளே வருது. அப்படி இல்லைனா உங்களுடைய சுக்கிரனும் உங்கள் பார்ட்னருடைய செவ்வாயும் ஒரே கட்டத்துக்குள்ளே வருது அப்படின்னா யூ கைஸ் ஆர் மேட் ஃபார் ஈச் அதர். அந்த லுக்கை நீங்கள் டெஃபினட்டாக உங்களை சுற்றி இருக்க எல்லாருக்கும் கொடுத்துருவீங்க. ஃபஸ்ட்டு உங்கள் 2 பேரில் ஒரு விஷயம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அது என்ன அப்படின்னா உடல் பொருத்தம். அதாவது நீங்கள் த வே யூ போத் லுக் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபீல் கொடுத்துரும். லைக் செமையாக இருக்காங்களே கப்புலாகவே அப்படின்னு நமக்கு தோணும். 2வது, செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்துருச்சு அப்படின்னா சுக்கிரன் டிஃபைன்ஸ் ஹாப்பினஸ், சுக்கிரன் டிஃபைன்ஸ் செக்ஷுவாலிட்டி, செவ்வாய் டிஃபைன்ஸ் வீரியம். புரியுதுங்களா? ரெண்டுமே சேர்ந்துச்சு. அதாவது நம்ம ஒரு புக்கே கேள்விப்பட்டிருக்கோம், மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ், உமன் ஆர் ஃப்ரம் வீனஸ், மென்லாம் செவ்வாய், உமன்லாம் வீனஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு புக் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே சேர்ந்துச்சுன்னா அது பெஸ்ட்டு ஒரு ஆண் பெண் ரிலேஷன்ஷிப்பை குறிக்கக்கூடிய கிரக அமைப்பு சேர்ந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 2 பேருக்குள்ள பெட்டில் அவ்வளோ சூப்பர்பான ரிலேஷன்ஷிப். அதாவது உங்களுக்கு நிறைவேறாது செக்ஷுவலி சம்திங் ஒன்று இருக்கவே இருக்காது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு வேளை உங்களுக்கு வந்து ஒரு மலை உச்சியில் போய் செக்ஷுவலில் ஈடுபடணும் ஆசை இருந்துச்சுன்னா உங்கள் பார்ட்னர் அதை உடனே நிறைவேற்றிடுவார். உங்களுக்கு ஏதோ ஒரு ஆசை இருந்துச்சு, ஏதோ ஒன்று ட்ரை பண்ண ஆசை இருந்துச்சுன்னா உங்கள் பார்ட்னர் அதை உடனே நிறைவேற்றுவார். உங்களுக்குள்ள செக்ஷுவல் காம்போ, செக்ஷுவல் சிங்க்ரனைசேஷன்ஸ் அவ்வளோ சிறப்பாக இருக்கும். ஆனால் இது ஒரே ஒரு ட்விஸ்ட் இருக்குது. சில ஜாதகங்களில் இது ப்ராப்ளம் ஆகுது. எப்போ ப்ராப்ளம் ஆகுதுன்னா, ஒருத்தருக்கு இதில் பெரிய ஈடுபாடு இல்லாமல் இருக்கலாம். மேபி கேதுவோட அஃப்ளிக்ஷன்ஸ்னாலேயோ இல்லை சந்திரனோட அஃப்ளிக்ஷன்ஸ்னாலேயோ ஈடுபாடு இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அப்போ அந்த ரிலேஷன்ஷிப்ஸ் ஒர்க் அவுட் ஆகாமல் போயிருக்கு. அதை நான் பார்த்துருக்கேன். அதே போல் நீங்கள் ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சுக்கோங்க, இது வந்து உடல் சார்ந்து மட்டும்தான் நான் பேசுகிறேன், மனம் சார்ந்து கிடையாது. மனம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சந்திரனை நீங்கள் பார்க்கணும். குரு ரொம்ப முக்கியம். உடல் சார்ந்த விஷயத்துக்கு சுக்கிரன் செவ்வாய் பார்த்தா போதும். உடல் சார்ந்து உங்களுக்கு எந்த தேவைகள் இருந்தாலும் உங்கள் பார்ட்னர் அதை பூர்த்தி செய்து கொடுத்துருவார். ஒரு வேளை உங்கள் 2 பேருக்கும் சுக்கிரன் செவ்வாய் ஒரே வீட்டுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா.